இவனுடைய தோரணையை பார்த்ததும் கோடை கால சூடு தாங்காம நீச்சல் குளத்துல நீந்தி சூடு தணிக்கிறான்னு சொல்லி நினைச்சேன். ஆனா சிறு குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வர விரும்பி சாப்பிடக்கூடிய பொட்டேட்டோ சிப்ஸ் தான் தயாரிச்சிட்டு இருக்கான். அவனுடைய உடம்புல என்னென்ன வியாதிகள் இருக்குன்னு தெரியல. அவன் எங்கெல்லாம் போயிட்டு வந்து அதுக்குள்ள இறங்கி நிக்கிறான்னு தெரியல. இன்னும் சொல்ல போனா பொட்டேட்டோ சிப்ஸுக்கு உப்பு போடுறாங்களா இல்ல இவன்கிட்ட இருந்தா வருதான்னு தெரியல. அந்த அளவுக்கு சுகாதார கேடாவும் ஒரு தரமற்ற பொட்டேட்டோ சிப்ஸ் தான் இவங்கள்ட்ட இருந்து தயாராகி வெளியில வரும். உள்ள நின்று என்னென்ன பண்றான் பாருங்க. வீடி வலிக்கிறான், துப்பாமலா விட்டுருப்பான், கண்டிப்பா துப்பவும் செஞ்சிருப்பான். இந்த மாதிரி குறைந்த விலையில விற்கக்கூடிய தரமற்ற பொட்டேட்டோ சிப்ஸ்கள் தரமற்ற பெயர்கள்ல தான் வரும். அவசரமா மக்கள் அதனுடைய பெயர் என்னங்கிறது கூட பார்க்காம வாங்கிட்டு போவாங்கங்கிற இடத்துல தான் இந்த மாதிரியான தரமற்ற பொட்டேட்டோ சிப்ஸ்களை விற்பனை செய்வாங்க. அவங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். இதனால உடல்ல பல வியாதிகள் வாரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதிரியான பேக்கெட் சிப்ஸ்கள் வாங்கும்போது அதனுடைய தரத்தை பார்த்துக்கோங்க. அது நம்பகத்தன்மையான பிராண்ட் பேர்ல தான் வருதாங்கிறதையும் செக் பண்ணி குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க.